வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, மன்னர்கள் காலத்தில் 2 நாட்டுக்கு பயங்கரமான சண்டை, பயங்கரமான போர் நடந்தது. இந்த நாட்டு போர் வீரர்கள் அந்த நாட்டுக்கு போர் வீரர்களோட குண்டு போடுறது, இவங்க அவங்க குண்டு வீசுறது, இவங்க அவங்கள துப்பாக்கியால் சுடுறது, இவங்களை துப்பாக்கியால் சுடுறது, இப்படிமா பயங்கரமான சண்டை நடந்துச்சு. அதில் சில வீரர்கள் இறந்து போனாங்க, சில வீரர்கள் காயப்பட்டாங்க. அதில் ஒரு போர் வீரனுக்கு நெஞ்சில் ஒரு குண்டு பாஞ்சிருது. அவன் அப்படியே நடந்து டாக்டர்கிட்ட போகிறான். டாக்டர்கிட்ட போய் எனக்கு இங்கே குண்டு பாஞ்சிருச்சு, அந்த குண்டு கொஞ்சம் வெளில எடுத்து விடுங்க டாக்டர் அப்படின்னு. சரி வாப்பா அப்படி உட்காருப்பான்னு சொல்லிவிட்டு அவர் மயக்க மருந்து எடுத்துகிட்டு வந்து போட போகிறாரு. என்ன டாக்டர் அப்படின்னு கேட்குறான். அது மயக்க மருந்து. அதெல்லாம் வேணாம் டாக்டர், சும்மா நீங்கள் எப்படி பண்ணணுமோ மயக்க மருந்தெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் சும்மா எப்படி எடுக்கணுமோ அதை கிழிச்சி எடுங்க அப்படின்னு. அதே மாதிரி அவர் கிழிச்சி எடுக்கிற முயற்சியில் எடுக்கிறாரு. டாக்டருக்கு கொஞ்சம் பயம், ஐயோ நம்ம மயக்க மருந்து வேறு கொடுக்கலையே, இந்த சூழலில் அவனுடைய இதயத்தை அந்த மார்பை கிழிச்சோம்னா அவனுக்கு வலி இருக்குமே அப்படின்னு பயந்து அந்த டாக்டரு வேலை பார்த்துட்டு அந்த குண்டு எடுக்கிற முயற்சியில் ஈடுபடுறாரு. அப்போ அந்த போர் வீரன் சொல்கிறான், டாக்டர் பயப்படாதீங்க, சும்மா நீங்கள் கிளிங்க, நல்லா கிளிங்க அப்படின்னாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்னன்னா அவனுக்கு எதுவும் லூசு ஈஸு பிடிச்சி போச்சா அப்படி இருக்கானே அப்படிங்கிற அளவுக்கு டாக்டர் பயப்படுறாரு. மறுபடியும் அவர் வேலையை செய்யும்போது அப்போ சொன்னால் அந்த போர் வீரன், டாக்டர் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கிழிச்சு பாருங்களேன் அப்படின்னு. என்ன குண்டை எடுத்துடுறாரு அந்த டாக்டர் குண்டை எடுத்துடுறாரு. குண்டை எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆழமாக கிளிங்களேங்கிறான். குண்டை எடுத்துட்டேன், நீ மறுபடியும் ஆழமாக கிழிக்க சொல்றியே, என்ன விவரம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை டாக்டர், கொஞ்சம் ஆழமாக கிழிச்சிங்கன்னா உள்ளே இந்த வருங்கால மன்னரோட இதயத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. அவருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. அந்த போர் வீரன் வேறு யாரும் இல்லைங்க, மாவீரன் நெப்போலியன் தாங்க. இப்போது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சாதாரண போர் வீரனாக இருக்கும்போதே அந்த மாவீரன் நெப்போலியன் இதயத்தில் அவருடைய மனசில் ஒரு மிகப்பெரிய லட்சியம் இருந்துச்சு பாருங்கள். அந்த லட்சியம் அப்புறம் நடந்துச்சு, அது நம்ம வரலாற்றில் எல்லாருமே படிச்சிருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் மனசில் ஆழமாக பெரிய லட்சியத்தை நீங்கள் ஆழமான மனசில் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு தோணிருச்சுன்னா நிச்சயமாக அது நடந்தே தீரும், அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. நன்றி. என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.